நான் பஸ் ஏறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஆஃப்டர் அ வெரி லாங் டைம் ஐம் கோயிங் ஆன் அ ட்ரிப் டு one of the places I wanted to go for a very long time, and you'll see. இப்போ பார்த்தீங்கன்னா நான் தமிழ்நாட்டுக்கு கேரளாவுக்கு நடுவில் நின்று பைனாப்பிள் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இந்த பக்கம் போனால் கேரளா. நான் இந்த பஸ்ஸில் தான் வந்தேன் ஃப்ரம் தேனி. அண்ட் இங்கே எதுக்காகவே நிறுத்தியிருக்காங்க. அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் பைனாப்பிள் சாப்பிட யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நாங்கள் சூரியநெல்லி போகிறோம். அங்கே போயிட்டு ஃபன் பண்ணுறோம். நான் மட்டும் தான் போகிறேன். ஓகே, ஃபைனலாக இப்போ தான் நான் வந்து செட்டில் ஆனேன். இந்த இடம் நாங்கள் ஸ்டே பண்ணுற இடத்துல ஒரு நல்ல வியூ இருக்குங்க. அப்புறம் இந்த ட்ரிப் எதுக்கு வந்தேன்னா நிறைய ரீசனுக்கு. பட் இந்த இடத்துக்கு ஏன் வந்தேன்னா, இந்த இடத்துக்கு எனக்கு ரொம்ப நாளாக போகணுன்னு ஆசை, கொழுக்கு மலைக்கு, பிகாஸ் ஆஃப் த வியூ பாயிண்ட். அண்ட் நான் பார்த்த ஃபோட்டோஸ் இருக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே நிறைய சவுண்டெல்லாம் வேறு கேட்குது. நைட் ரொம்ப பயமாக இருக்கும், என்னென்னு தெரியல. பட் லெட்ஸ் சி. இதான் நான் ஸ்டே பண்ணுற இடத்துல இருக்க வியூ பாயிண்ட். அண்ட் இங்கே நிறைய டென்ட்ஸ் இருக்குது. அப்புறம் இது ஒரு குட்டி கூடாரம் மாதிரி இருக்குது உட்கார்றதுக்கு. ஓவரால் இட்ஸ் அ வெரி நைஸ் பிளேஸ். இப்போ நாங்கள் வந்து ஒரு குட்டி ட்ரெக் போக போகிறோம். எங்கன்னு தெரியல, ஆனால் இருக்கேன். இப்போ நாங்கள் ட்ரெக்கிங் போகிறோம். நான் ரொம்ப எக்ஸாஸ்டடாக இருக்கேன். ஆனால் இந்த இடம் நல்லா இருக்குது. நான் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நாங்கள் ஏதோ ஒரு சன்செட் வியூ பாயிண்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஒரு சன்செட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். நாங்கள் இப்போ இந்த வியூ பாயிண்ட் ரீச் பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்ல வியூவாக இருக்குது. இது ஆக்சுவலி ஒரு சன்செட் வியூ. ஆனால் சன் இன்னும் வரல செட் ஆகிறதுக்கு. செட் ஆகிட்டேன். டான்ஸ் ஆடி சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். அப்புறம் இங்கே நிறைய லைட்ஸ் இருக்குது. ஸோ ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணலாம். நான் ஃபோட்டோ எடுக்கிற மூட்லாம் சொல்ல மாட்டேன். நான் இப்போ டாப்க்கு வந்துட்டேன். ஆனால் எதுக்கில் வியூ பார்க்க முடியல. ஆனால் இங்கே மேலே ஸ்டார்ஸ் தெரியுதான்னு தெரியல. பட் இட்ஸ் ஸோ குட். அப்புறம் சன்ரைஸ்க்கு வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஹாய் கைஸ், நான் இன்னும் சன்ரைஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் இங்கே ரொம்ப கோல்டாக வெதர்லாம் நல்லா இருக்குது. இங்கே தான் அந்த சன்ரைஸ் வியூ. அண்ட் இங்கே சுற்றி ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் ரொம்ப கூட்டமாக இருக்குது. என்னால் ஜாகுவார் ராக்கே பார்க்க முடியாத அளவுக்கு கூட்டமாக இருக்குது. பட் ஸ்டில் இது ரொம்ப வர்த் இட். என்னோட போர்டிங் பாஸ். எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஆனால் விழுந்தாலும் புஷ்ஷில் தான் விழுவேன். எதுவும் ஆகாது.
ஜீப்பில் ரிட்டர்ன் ஆகிட்டுருக்கேன். இது கொஞ்சம் ரோடு இப்படி தான் இருக்கும். ஆனால் இங்கே வியூ நல்லா இருக்கு. நடுவில் நிறைய இடத்துல ஸ்டாப் பண்ணி போகலான்ட்டு இருக்கோம். அப்புறம் சுற்றி காமிச்சிட்ருக்காரு. ஓகே, இது எங்களோட நெக்ஸ்ட் ஸ்டாப். ஃபைனலாக ஒரு கொஞ்ச நாள் கழித்து காஃபி குடிக்கிறேன். ஏன்னா இங்கே ஃபுல்லாக டீயாகவே கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் ஒரு நல்ல வியூவில் உட்காந்து இந்த மாதிரி வெயிலில் காஃபி குடிக்கிற சுகமே தனி தான். ஐ மீன் வெயில் இல்லைன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். பட் ஸ்டில் சியர்ஸ். இப்போ நான் ஒரு டீ எஸ்டேட்டுக்கு நடுவில் இருக்கேன். ஏன்னா எனக்கு எப்போவுமே தூரத்துலேருந்து பார்க்க நல்லா இருக்கு. பட் எனக்கு அதுக்கு நடுவில் இருக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் எப்படி கீழே வர்றதுன்னு தெரியல. அங்கே போட்லாம் இருக்குது, அதுலேயும் போகணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் போட்டு ஓனர் அடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப நல்லா இருக்கு. இதுதான் இன்னொரு பிரிட்ஜ். இந்த இடமே நல்லா இருக்கு. அங்கே சில பேர் ஃபிஷ்ஷிங் பண்ணுறாங்க. அப்புறம் அந்த எண்டில் போட் இருக்கு. இந்த மாதிரி மைன்யூட்டான திங்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கே நல்லா இருக்கு. இட்ஸ் லைக் யூ வாண்ட் டு கம் லிவ் ஹியர் ஃபார் அ வைல். Except that you won't have money, but yeah, for a week would be fine. So இதான் எங்களோட next stop. இது ஒரு park kind of place. இதுக்கு ஏன் வந்தோன்னா only for that dam view. அந்த டேமோட பேர் சம்திங் ஆனையிரங்கால் டேம். வாட்டர்லாம் டச் பண்ணலாம் அந்த மாதிரி சொன்னாங்க. அதுக்கு ஒரு 50 ரூபாய் கட்டி இங்கே வந்திருக்கேன். இட்ஸ் நைஸ். லைக் திஸ் ஹோல் பிளேஸ் இஸ் நைஸ். அதில் இது அவ்வளோ தான் சொல்ல முடியாது. பட் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா 8:45 வரைக்கும் பஸ் இருக்குது. ஐ மீன் பஸ் 8:45, ஸோ அது வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ அவ்வளோ நேரம் எப்படி கிடக்கிறதுன்னு தெரியல. ஸோ ஒரு இடமா ஸ்டாப் பண்ணி இங்கே வந்து லேண்ட் ஆகிருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே போய் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். அண்ட் மோரோவர் இந்த இடத்துல அப்படியே நாங்கள் ஜீப்பில் போகிறப்போ அந்த டிரைவர் வாஸ் அ நேட்டிவ் ஹியர். ஸோ ஹீ டோல்ட் அ லாட் ஆஃப் ஸ்டஃப் அபவுட் திஸ் ஹோல் பிளேஸ். அண்ட் ஆக்சுவலி கொடுக்கும் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஸோ பேசிக்காக நான் தமிழ்நாட்டுக்கு தான் வந்திருக்கேன். ஆனால் அதுக்காக இந்த ஊர் வழியாக வர வேண்டியதாக போயிடுச்சு. பண்ண அந்த ஒரு போட் அங்கே இருந்தது. ஆக்சுவலி இட் வாஸ் அ போட்டிங் பிளேஸ். ஆனால் இப்போ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க போல். அண்ட் யா, இங்கே நிறைய டீ பிளான்டேஷன்லாம் இருக்குது, ஸ்பைசஸ் ஸ்டஃப். அடுத்து நாங்கள் அங்கே தான் போவோம்னு நினைக்கிறேன். அண்ட் எப்படி சொல்கிறது, அது எல்லாமே ஒரு 150 years இருக்குமா. ஸோ பிறக்கல, இல்லைன்னா நான் இது பண்ணியிருப்பேன். இங்கே நிறைய பேர் கொண்டு போட்ட ஒரு எலிஃபெண்ட்டுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்கா. ஸோ யா, தட்ஸ் இட். இட்ஸ் லைக் நைஸ் டு டாக் டு அ லோக்கல் அண்ட் நோ அபவுட் த பிளேஸ். ஓகே, இப்போ எங்களோட அடுத்த ஸ்டாப் என்னன்னா ஆனையிரங்கால் டேம். இந்த டேம் வந்து ஏன் இந்த பேருனா, யானை வந்து இங்கே இறங்குமா, அதனால. இதுதான் இந்த டேமோட வியூ. இங்கே நடுநூறு ஐலாண்ட் மாதிரிலாம் இருக்குது. அண்ட் நிறைய ட்ரைபல் பீப்புள் இருக்கிறாங்க இங்கே சுற்றி.
வந்து ஃபிஷ்ஷிங்லாம் பண்ணிட்டு அந்த மாதிரி they have their own life going on.